ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேலூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, வேலூர் கோட்டைக்குள்ளே தான் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இக்கோயிலின் மூலவர் ஜலகண்டேஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர் சந்திரசேகரர், தாயார் அகிலாண்டேஸ்வரி, தல விருட்சம் வெண்ணிமரம், தீர்த்தம் கங்காபாலாறு, தாமரை புஷ்கரணி, சிவகாம பூஜை முறை, புராண பேர் வேலங்காடு. இத்தலத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூத்த தேவி அருளும் தலம் இது. இத்தலத்து சிவன் பத்ம விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். சிவன் சந்நிதியின் பின்புறம் திருப்பதி அமைப்பில் வெங்கடேச பெருமாள் காட்சி தருகிறார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் இவருக்கு மகா அபிஷேகம் நடக்கும். சூரியன் சந்திரனை விழுங்கும் ராகு, கேது மற்றும் தங்க, வெள்ளி பல்லிகள் பிரகாரத்தில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாகதோஷம் உள்ளவர்களும் பள்ளி தொடர்பான தோஷம் உள்ளவர்களும் சிவனை வணங்கி இவற்றை வணங்கி செல்கின்றனர். ஆதிசங்கரர் பிரகாரத்தில் இருக்கிறார். சித்திரையில் இவருக்கு சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது 8 சப்ரவங்களில் 8 நாயன்மார்கள் வீதம் 63 நாயன்மார்கள் வீதி உலா செல்வார்கள். இவர்களுடன் சிவன் யானை வாகனத்தில் பவனி செல்வார். இந்த வைபவம் இங்கு மிகவும் விசேஷமாக நடைபெறுகிறது. சனி குரு பெயர்ச்சியின் போது விசேஷ ஹோமங்கள் நடக்கும். இத்தலத்து விநாயகர் செல்வ விநாயகர் எனப்படுகிறார். இத்தலத்தை யார் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் விருத்தி பெற, விபத்து பயம் நீங்க, தடைப்பட்ட திருமணங்கள் நடக்க, சகல திருஷ்டிகளும் விலக இங்கு வேண்டிக் கொள்ளலாம். இத்தலத்து பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா திருமால் இருவரின் அகந்தையை அடக்குவதற்காக சிவன் ஜோதி சுரூபமாக காட்சி தந்த நாள் கார்த்திகை. இந்நாளில் மும்மூர்த்திகளும் ஒன்றாக காட்சி தந்தன. அதன் அடிப்படையில் இங்கு மும்மூர்த்திகளும் ஒரே பல்லக்கில் எழுந்தருளுகின்றனர். அன்று மாலை ராஜகோபுரத்தில் தீபமேற்றி மும்மூர்த்திகளுக்கும் விசேஷ அபிஷேகங்கள் செய்து பின்பு வீதி உலா செல்வார். இந்த ஒரு நாளில் மட்டுமே மும்மூர்த்திகளையும் ஒரு சேர தரிசிக்க முடியும். கார்த்திகை கடைசி சோமவாரத்தில் சிவனுக்கு 1008 சங்காபிஷேகம் நடக்கிறது. ஜலகண்டேஸ்வரன் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தருகிறார். நோய் நீக்குபோராக அருளுவதால் ஜலகண்டேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. பக்தர்கள் இவருக்கு அதிக அளவில் ருத்ராபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க அவர்கள் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்தி வணங்கும் வழக்கமும் இருக்கிறது. இவரை வேண்டி அதிக அளவில் 60 திருமணங்கள் செய்து கொள்கின்றனர். வேலூரில் காசி பிரகாரத்தில் கங்கை நதி கிணறு வடிவில் இருக்கிறது. இதற்கு அருகில் சிவன் கங்கா பாலாறு ஈஸ்வரர் என்ற பெயரில் காட்சி தருகிறார். இவர் இந்த கிணற்றில் கிடைக்கப்பெற்ற மூர்த்தி ஆவார். கங்கை நதியே இங்கு பொங்கியதாக சொல்கிறார்கள். இந்த லிங்கம் சற்றே கூம்பு போல காட்சியளிக்கிறது. இந்த சிவனுக்கு பின்புறத்தில் பைரவர் இருக்கிறார். இவ்வாறு காசி அமைப்பில் சிவன், கங்கை தீர்த்தம், பைரவர் என மூன்றையும் இங்கு தரிசிக்கலாம். இவரது சந்நிதியில் தீர்த்தத்தையே பிரசாதமாக தருகிறார்கள். இதனை பக்தர்களே சிவனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். இங்கு வேண்டிக் கொள்ள காசியில் விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களுடன் உற்சவராக இருக்கிறார். சன்னீஸ்வரரும் ஜேஷ்டா தேவி மாந்தியுடன் உற்சவமூர்த்தியாக காட்சி தருகின்றனர். சனி குரு பெயர்ச்சியின் போது இவ்விருவரும் விசேஷ ஹோமங்கள் நடக்கும். இத்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம். சப்தரிஷிகளில் ஒருவரான அத்திரி இத்தலத்தில் லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார். பிற்காலத்தில் லிங்கம் இருந்த பகுதி வேலமர காடானது. லிங்கத்தை புற்று மூடிவிட்டது. பொம்மி என்னும் சிற்றரசர் இப்பகுதியை ஆண்டபோது அவரது கனவில் தோன்றிய சிவன் புற்றால் மூடப்பட்ட லிங்கத்தை சுட்டிக்காட்டி கோயிலை எழுப்பும்படி கூறினார். பொம்மியும் பயபக்தியுடன் கோயிலை எழுப்பினார். இந்த சிவலிங்கத்திற்கு கீழே தண்ணீர் இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே சுவாமிக்கு ஜலகண்டேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. அந்நியர் படையெடுப்பின் போது இந்த லிங்கம் பாதுகாப்பு கருதி தத்துவாச்சாரி என்ற ஊருக்கு மாற்றப்பட்டது. பின்பு 1981 மீண்டும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது.
வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வேலூர் கோட்டை உள்ள தான் இருக்குது இந்த கோயில். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 மணி முதல் 1 மணி வரை, மதியம் மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா சித்திரையில் பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், சிவராத்திரி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, கந்தசஷ்டி, தைப்பூசம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.